வணக்கம். என் பேர் சந்தோஷ். நான் இங்கே பனூர் புக் ஸ்டோருக்கு வந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒரு புக்கை பற்றி சொல்ல போகிறேன். புக்கு வந்து நிழலின் தனிமை. இதோட ஆத்தர் வந்து தேவி பாரதி. இந்த புக்கை பற்றி என்ன சொல்லணும்னா, இந்த புக்கு வந்து பழிவாங்கலை பற்றி சொல்லுது. பழிவாங்கல்னா உண்மையான பழிவாங்கல்னா என்ன? அது நமக்கு பழிவாங்கல்ன்ட்டு உண்மையிலே மனுஷனுக்கு இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லுது. அது எவ்வளோ தூரம் நீடிக்கும், ஒருத்தன் பழி வாங்கணும், அது எவ்வளோ காலம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. அந்த புக்கு வந்து ரொம்பவே இம்பாக்ட் பண்ணிச்சு. ஒரு சின்ன கோரா சொல்லணும்னா, தன்னுடைய சிஸ்டரை வந்து சின்ன வயசுல ஒருத்தன் ஹராஸ்மெண்ட் பண்ணிடுவான். அது வந்து 2 பேருமே அது உள்ளேயே வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. பிற்காலத்தில் அவனை பார்ப்பான், அவன் கூட்டிகிட்டு வந்து காட்டுவான், அவன் வந்து படுக்கையாக இருப்பான். அப்போ வந்து அவங்க சிஸ்டர் சொல்லுவாங்க, இவன் அவன் இல்லை, அவன் பார்த்தவன் அவன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே குழந்தைக்கு போயிடுச்சு. அப்படின்னா காலம் போக 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 அந்த பழிவாங்குறன்ற உணர்ச்சிலாம் இருக்காது. நம்ம எது தேவையோ அதை நோக்கி போயிட்டா நம்ம லைஃப் மாறிடும். இவன் ஏன் இதை சொல்கிறேன்னா, இவன் பழிவாங்கன்ற அது அப்படியே இவன் லைஃப் வந்து அழிஞ்சு போயிட்டு. அதுதான் வந்து ஒரு அந்த புக்கோடைய மெயின் கோராகவே நல்லா இருக்கும். தேங்க்ஸ். வணக்கம். என் பேர் சந்தோஷ். நான் இங்கே பனூர் புக் ஸ்டோருக்கு வந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒரு புக்கை பற்றி சொல்ல போகிறேன். புக்கு வந்து நிழலின் தனிமை. இதோட ஆத்தர் வந்து தேவி பாரதி. இந்த புக்கை பற்றி என்ன சொல்லணும்னா, இந்த புக்கு வந்து பழிவாங்கலை பற்றி. வணக்கம். என் பேர் வந்து